ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருவள்ளூர் பக்கத்தில் சிறு களத்துன்னு ஒரு கிராமம். அந்த கிராமம் ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே ஒரு அழகைய ஒரு வாழைத்தோப்பு, பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு, அங்கே ஒரு ஆலமரம், அது பக்கத்தில் ஒரு சிவன் கோயில். அந்த வழியே ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே மனசுக்கு ஒரு ரம்மியமான இடம் மாதிரி இருந்தது. அதுக்காக தான் ஒரு வீடியோ எடுத்தேன். ஒரு சின்ன வீடியோ தான். அதிகமாக கிராமங்களில் விருப்பப்பட்டவங்க இந்த வீடியோவை பாருங்கள். அங்கே ஒரு சிவன் கோயில், மகாலிங்க ஈஸ்வரர்னு ஒரு மகாலிங்க சுவாமி, ஒரு பழங்காலத்து கோயில் தான். ஆனால் கோயில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கட்டின்னு வராங்க. பெரும்பாலான நிறைய சிவன் கோயில் தான் பழங்கால கோயிலாக அமையுது. அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தூரத்தில் தெரிஞ்சு பார்த்திங்களா ஒரு ஆலமரம், அந்த வந்து பெரிய ஆலமரம். அந்த இடத்துல போனவுடனே அவ்வளோ ஒரு குளுமை. அந்த ஒரு 108 டிகிரி வெயிலில் தான் போனேன். அந்த இடத்துல தெரியல, அந்த அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு நல்லா இருந்தது. ஒரு பறவைகள் சத்தம், ஒரு அமைதி. இது வந்து இதுக்குன்னு யாரும் நீங்கள் போக வேணாம். அந்த திருவள்ளூர் பக்கத்தில் சிறுகளத்தூர்னு ஒரு சின்ன கிராமம். அந்த பக்கம் யாராவது போனீங்கன்னா அங்கே ஒரு சிவன் கோயில் கும்பிட்டுட்டு போகலாம். ஒரு ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கொஞ்சம் தனிமையாக லோன்லியாக தான் இருக்குது. ஆனால் போகலாம். அங்கே எல்லா மக்கள் ஆடு மேய்ச்சின்னு மாடு மேய்ச்சின்னு இருக்கிறாங்க. அது அப்படியே வீடியோவில் பாருங்கள். இதோடு நான் கட் பண்ணிக்கிறேன் பேசுகிறத. அந்த சவுண்டை கேளுங்க. இந்த கோயில் தான் ரொம்ப பழங்காலத்து கோயில் தான். எவ்வளோ 600 வருஷத்து கோயில் சொன்னாங்க. ஆனால் கோயில் வந்து இப்போ சின்னதாக கட்டின்னு வராங்க கொஞ்சம் கொஞ்சம். ஒரு தொன்மை வாய்ந்த கோயில் தான். அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஆலமரமும் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு இருந்தது. நமக்கு ஒரு 4-5 ஏசி போடாவில் அவ்வளோ குளுமை கிடைக்காது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த கோயில் இருக்குது. இங்கே இந்த கோயில் இருக்கேன்னு தெரியாது. போர்டை பார்த்து நான் போனேன் அந்த கோயிலுக்கு. ஒரு சின்ன கோயில் தான், ஆனால் பழமையான கோயில். பெரிய ஆலமரம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம். அங்கே போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்தா நமக்கு அவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்கும். ஆலமரம் சுற்றினாவே ஆக்சிஜன் கிடைக்கும். அதுக்கு தான் ஆலமரத்தை சுற்ற சொன்னாங்க அந்த காலத்தில், குழந்த பிறக்குன்னு. அதெல்லாம் சயின்ஸு. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே சயின்ஸு தான் இந்த உலக நம்ம கண்டுபிடிச்சிது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம். பக்கத்துலேயே ஒரு வயல்வெளி, ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழல். போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தேன். நல்லா இருந்தது. இந்த வீடியோவை பாருங்கள். பாய்.